சரி பாருங்க. ஒரு கடையில ரெண்டு ஏழை பசங்க திருட்டு விளையாட்டு. ஒருத்தர் போன் திருடிட்டாங்க, மற்றொருத்தர் மோதிரம். அது ரிங் பாப்னு நக்கி பார்த்தான்டா. அப்புறம் அடகுல வித்து காசு வாங்கலாம்னு டீல். சூப்பர் ரிச் மார்க் ஜுகர்பர்க் பையன் புது போன் வேணும்னு கொண்டாட்டம். ஆனா டிடின் பையன் என்ன பண்ணான்னா, நான் தான் பறிச்சேன், எனக்கு தான் வேணும்னு கொலை கொண்டாட்டம். சரின்னு விட்டுட்டாங்க. வெள்ளைக்கார பையன் சிறுநீர் கழிக்க போனான். அப்போ ஒரு மாஸ் போட்ட டாட்டா வந்து கொத்தடிச்சிட்டான். மோதிரம் இருக்கு, திருப்பி கொடுக்கிறேன், போன் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லி ஓடினான். ஆனா அந்த மாஸ்க் காரன் கத்தியால அடிச்சு ஜுகர்பர்க் குடும்ப வரலாறு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் நீனா ஹெல்மெட் முடியோட வேலைக்கு போறா. கடையில ஒரு போலீஸ்காரருக்கு ஃப்ரீ பை கொடுத்தா. அந்த கழுவா போய் உள்ளவன் எப்படி இருந்தான்னா, நீனா டிப் கிடைக்காதுன்னு ரொம்ப சீண்டி சீண்டி கொதிச்சு போய் காப்பி எடுத்து குடிக்க போனான். அப்போ நீனா போன் அழுக்கு சாப்பாட்டு துணியில விழுந்துருச்சு. நீனா அந்த தலையே இல்லாத வயசுல கொதிச்சு போய் அவன் மேல காப்பி ஊத்திட்டா. அவன் பேச வேணும்னு கேட்டான். மேனேஜர் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீ டைம்ல அவங்க தான் மேனேஜர்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, சோறு வச்சு போன்ல ஆசியங்களை கூப்பிட முயற்சி பண்றா. அவளை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றா அவ. அவளுக்கு சமீபத்துல ரொம்ப சோதனை. காதலன் மார்க் கல்லூரிக்கு போனதால எல்லா பில்லையும் அவ தூக்கி போடுறா. சகிக்க முடியாத கஷ்டம். சரி வீட்டுக்கு போறா. லேண்ட்லேடி வென் கிராஃபிட்டி சுத்தம் பண்ண சிரமப்படுறாங்க. அப்புறம் ஒரு அசிங்கமான டெமார்கஸ் என்னவோ சொல்றான். அவன் கையெடுக்க அவள் மறுக்கிறாள். வென் வந்து டெமார்கஸை ஓட்டுகிறாள். டெமார்கஸை பாருன்னு அவளை அவமானப்படுத்துகிறாள் வென். அப்புறம் வீட்டுக்கு போனா அந்த கொசுறு காதலன் மார்க் SMS ரிப்ளை பண்ணலன்னு கேக்குறான். அவள் நாள் முழுசும் நடந்தத பத்தி அவன்கிட்ட கத்தரா. அவன் செகண்ட் ஹேண்ட் போன் கிளாசிஃபைட்ல தேடித்தரேன்னு சொல்றான். சமையலறையில இருந்து அவளை வெளியே புஷ் பண்றான். அவன் சமைச்சு தர்றான். அட பாவி, ஃபுல்லு டைம் ஹோம் மேக்கரா இருக்க ரெடி இருக்கேன். சாப்பாட்டு இடத்துல மார்க் ஒரு போன் படம் காமிச்சான். அட $250ன்னு சொன்னான். நான் கொஞ்சம் கூட சங்கடப்படல. நம்ம பணம் வீடு மாறுறதுக்கு தான், அதுவும் கொள்ளையடிச்ச மாதிரி இருக்கு போன்னு கத்திட்டா. ஆனா மார்க் அந்த பையனை போய் போன் வாங்கிட்டான். பாஸ்வேர்ட் கேட்டான். அந்த பையன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். போன பிறகு மார்க் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஹேக் பண்ண சொன்னான். அந்த பையன் ஒரு நாள் முழுசும் சும்மா இருந்துட்டு சுகர்பர்க் ஜூனியருக்கு போன் பண்ணான். வாய்ஸ் மெயில்ல போச்சு. மெசேஜ் விட்டுட்டு வந்தான். அப்போ கதவு தட்டற சத்தம். அம்மா வந்தாச்சான்னு நினைச்சான். கதவை திறந்தா, யோ, அவனை குத்திட்டாங்க. ரெஸ்டாரண்ட்லயே. நட் டாய்லெட்ல வயிறு கலங்கிட்டா. ஏவா சொன்னா, மார்க் சமைச்சதை சாப்பிடாதே ன்னு. நட் சொன்னா, அது மார்க் சமைச்சது இல்லன்னு தோணுது. எனக்கு மாதவிடாய் தாமதம் ஆகுது. மார்க் எனக்கு கிரீக் யோகர்ட் கலந்து கொடுத்திருக்கானோ ன்னு. டெடெக்டிவ் பிரிசின் வந்தான். சர்ஜென்ட் டேவிஸ் வீட்டை காமிச்சான். கொள்ளை இல்லன்னு சொன்னாங்க. எதுவும் திருடப்படல. பையன் $250 கிட்டேயே வச்சிருந்தான். சரி, விசாரணை முடிஞ்சு பக்கெட்ல இருந்து பிரிஸ்லின் ஓடி வர்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு, அபிகைல்னு பேரு. அவங்க அக்காவை கொடூரமா அடிச்சு கொன்னுட்டாங்க. அவங்க மார்பல். அடேங்கப்பா, ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுற மாதிரி இருக்கு. சரியா, இது ஒரே கொலைகாரன் பண்ணின காரியம்னு அபிகைல் நம்புறாங்க. ஆனா பிரிஸ்லின் சொல்றாங்க, இந்த ஊர்ல கிரைம் எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியாதா, பேசாதேன்னு. ஆனா அபிகைல் சொல்றாங்க, அவங்க அக்கா காணாம போனதுக்கு 6 மாசம் ஆச்சுன்னு. பிரிஸ்லின் சொல்றாங்க, கண்டுபிடிச்சு தர்றோம்னு. அப்புறம் டைனர்ல ஈவா நாட்ட கற்ப பரிசோதனை கிட் கொடுக்கறாங்க. நான் அழுதுட்டா. அம்மாவா ஆகணும்னு ஆசை இருக்குன்னு. ஆனா இப்போ பிள்ளை பெத்துக்க ரெடி இல்லன்னு. ட்ரம்ப் முட்டை விலையை குறைக்கலையேன்னு சொல்றாங்க. சி வீட்டுக்கு போனதும் மார்க் அவன் உடம்பை காட்டி சீண்டிட்டு இருக்கான். நான் டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு கற்ப பரிசோதனை பண்றாங்க. மார்க் ரிப்பன் கட்டின போனை டேபிள்ல வைக்கிறான். ரத்தம் படிஞ்ச கேஸ் மாத்தலை. சும்மா காத்திருக்க முடியாம டாய்லெட் டோர்ல அடிக்கிறான். நான் ரிசல்ட் பார்க்கிறத அவன் அடைச்சிட்டான். டாய்லெட்ல இருந்து வெளியே வந்த நான் மார்க் வாங்கி கொடுத்த புது போனை பார்த்து சோர்ந்து போறாங்க. அவ்வளவு காசு செலவு பண்ணினானேன்னு. மார்க் அவளை உறுதியா சொல்றான். பணம் சம்பாதிக்க அவன் டபுள் ஸ்பீட்ல ஓடுவான். அப்புறம் அவங்க இல்லுக்கு போய் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவன் அவளுக்கு ஒரு பெரிய பெயிண்டிங் ஸ்டுடியோ கட்டித்தர்றேன்னு சொல்றான். குழந்தைக்கு ஒரு நல்ல நர்சரி கட்டித்தர்றேன்னு சொல்றான். அவ பிரெக்னன்சி டெஸ்ட் பார்க்க மறந்துட்டாள்னு சொல்றான். ஆனா அவள் இன்னும் பார்க்கல. அப்புறம் என்னன்னா தெரியல. சஸ்பென்ஸ்ல விட்டுட்டாங்க. அடுத்த நாள் நகா அவ புது போனை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்குறா. அதில ஒரு பேய் வீடியோ. ஒரு அம்மணி அழுதுட்டு அவ வாயை டேப் பண்ணிருக்காங்க. நகா மார்க்க கூப்பிடுறா. அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. கத்தி வச்சு அந்த ஆளை கொல்றாங்க. மார்க் உடனே போனை ஆஃப் பண்றான். நகா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்றா. மார்க் போன் திருடனான்னு சந்தேகப்படுவாங்கன்னு சொல்றான். நகா அழ ஆரம்பிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றா. எங்க கிடைச்சதுன்னு சொல்றா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணின உடனே அந்த போன்ல கால் வருது. நகா பேர்னு அழ ஆரம்பிச்சு போனை ஆஃப் பண்ண ட்ரை பண்றா. சடன் டோர் அடிக்கிற சவுண்ட். முன் கதவு. மார்க் போலீஸ்னு நினைச்சு ஓடி போய் திறந்தாங்க.
ஆனா அது போலீஸ் இல்ல. அந்த நிமிஷம்தான் போன் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கதவை திறந்து பார்த்தா, அடடா, கழுத்துல அடிபட்டு விழுந்தாரு. முகமூடி போட்டவன் அடுக்குமாடிக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஓடி போறா. கீழே இறங்கி, உள்ளே விடுங்க, கொலையாளி வெளியே சுத்திட்டு இருக்கான் கதறா. கதவை சாத்த போறா. ஆனா அந்த முகமூடி மாடு உள்ள நுழைஞ்சி அவளையும் கொன்னுபிட்டான். ஓடி ஓடி டெமார்கஸ் கிட்ட போய் சொல்றா, உதவி வேணும்னு. ஆனா டெமார்கஸ், எனக்கு டிராமா வேண்டாம், கதவை அரைஞ்சு சாத்திட்டான். லிப்ட்ல ஏறி ஓடறா. அந்த கொலையாளி ஃபியூஸ் வெட்டி விட்டான். பாருங்க, சிரமப்பட்டு வெளியே வந்தா. அப்போதான் டேவிஸ் வந்தான். டேவிஸ் சரிபார்க்க போறார். அந்த கொலைகாரன் வந்து தலையிலேயே அடிச்சு சாய்ச்சிட்டான். அப்புறம் ஒரு முடி நீளமான கொடியவன் கிட்ட கிடனப்பட்டுட்டா. எழுந்திருக்க பாருங்க. 2 கிழவன் அவளை சுத்தி வட்டமிட்டு நிற்கிறாங்க. அவள் பயங்கரமா நடிச்சா. உடனே அவங்க வாயை மூடி வச்சிருந்த துணியை அவிழ்த்துட்டாங்க. உடனே கொலையாளி வெளியில சுத்திட்டு இருக்கான்னு சொன்னா. அந்த 2 பேரும் சிரிச்சிட்டு நல்லா பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஈவா என்னோட அழகான காதலன் ஆஸ்கார் வந்தாங்க. ஈவா நகாவை பார்க்க போனா. நீனா வீட்டுக்குள்ள போனதும் மார்க் சடலத்தை பார்த்து அதிர்ந்து போட்டா. கார்க்கு ஓடிப்போய் மார்க் சாக்குறதுன்னும் நகா காணாம போயிட்டான்னு சொன்னா. ஆனா ஆஸ்கார் போக சீக்கிரமா இருந்தான். ஈவா போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. நகாவை கண்டுபிடிக்கணும்னு வெறிச்சு போய் பாதுகாப்பு சாமான்களை எடுத்துட்டு நீனான்னு கத்தி அழைச்சாங்க. அப்போதான் ஒரு மூலையில டேவா சடலம் கிடக்கிறது பார்த்தாங்க. அவங்க நகாவை தேடிட்டு இருக்கும் போது நகா கண்ணிவெடிகளால பிடிக்கப்பட்டா. ஒரு பொண்ணு நகாவை உடம்ப பார்க்க ஆசைப்பட்டா. நகா சம்மதிக்கலன்னு கொஞ்சம் கடுப்பா இருந்தா. அவங்க நகா முகத்தை கெடுக்க போறேன்னு மிரட்டினாங்க. நகா தப்பிச்சு போக பணம் கொடுக்க சம்மதிச்சா. ஆனா நகா அவ்வளவு விலை உயர்ந்தவன்னு அந்த 2 பேரும் சொன்னாங்க. அந்த பொண்ணு நகாவை உடம்பை பார்க்க வந்த நேரத்துல கொலையாளி அந்த பொண்ணோட கழுத்தை வெட்டினான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட உடம்பு நொறுங்கி நகா முன்னாடி கிடந்துச்சு. நகா கத்தர சத்தம். ஏவா, ஆஸ்கார்னு 2 பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. கொலையாளி வீடியோ எடுத்துட்டு இருந்த நேரம் ஆஸ்கார் ஒரு இரும்பு குச்சியால அந்த மனுஷனை அடிச்சு தூக்கி போட்டான். 3 பேரும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. கொலையாளி தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு எழுந்தான். ஆஸ்கார் பொண்ணுகளை காப்பாத்த முயற்சி பண்ணான். ஆனா ரெயிலிங்கில இருந்து தள்ளி விழ வைக்கப்பட்டான். அப்புறம் கொலையாளி அந்த இரும்பு குச்சியை ஏவாளோட பெரிய மார்புல கொக்கி போட்டு இழுத்தான். ஏவாவும் ஆஸ்கார் மாதிரி தள்ளி விழுந்துட்டா. கொலையாளி ரெயிலிங்க பிடிச்சுக்கிட்டு மேலே எழுந்தான். நகா ஓடிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் சைலன்ஸ். அப்ப நகா பின் பாக்கெட்ல இருந்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா. பாசிட்டிவ். கொலையாளி நகாவை தேடிட்டு இருந்தப்போ அவன் கையில ஒரு குத்து. ஓடிட்டா. கேட்ட சாத்திட்டு போட்டா. கொலையாளி வெளியே வர முடியல. நகா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. பிரசின் ரிப்போர்ட் வாங்கினான். டெமார்கஸ் கிட்ட நகா ஹெல்ப் கேட்டா. அவன் உதவி பண்ணல. அவளோட சான்ஸ் போச்சுன்னு சொன்னான். நகா ஓடிட்டே இருந்தா. கொலையாளி டெமார்கஸ கண்டுபிடிச்சு கண்ணுல குத்தினான். கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சான். காயம்பட்டவன் நகாவை சந்திக்க வந்தான். அப்போ போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க அபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்தாங்க. கர்ப்ப பரிசோதனை கிட் மார்க் கையில ஒப்படைச்சாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்க அலமாரியை திறந்தாள். அட கடவுளே, கொலையாளி அங்கேயே இருந்தான். அவன் மேல வெட்ட வந்தான். கத்தியை எடுத்து ஓடினாள். ஆனா கொலையாளி அதை சும்மா ஒதுக்கிவிட்டான். அவன் நாவை பின்னுக்கு தள்ளி பிடிச்சான். சுவாசம் விட போறான். அப்போ அவன் கண்ணுல ஒரு குத்திட்டாள். சட்டென்று போலீஸ் உள்ளே வந்தாங்க. கொலையாளி ஃபயர் எஸ்கேப் மூலமா ஓடி போனான். போலீஸ் நாவை வெளியே அழைச்சிட்டு போனாங்க. ஒரு பெண் போலீஸ் போன் எடுத்துட்டு ஹாஸ்பிடல்ல கொடுத்தாங்க. அந்த பெண் போலீஸ் ஜில் என்னும் நர்ஸ் கிட்ட போனை கொடுத்தா. ஜில் நினா டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. டாக்டர் சொன்னாரு அவருக்கு நேரா பார்க்க முடியலன்னு. பேரஸ் ஹெல்டன் நேரா இல்லன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அபிகேல் சட்டென்று கிட்ட வந்தா. அவங்க அக்காட்டியா காணாம போயிட்டாங்கன்னும் அவங்க விரல் துண்டுகளும் சாஃபயர் ரிங்கும் கிடைச்சிருக்குன்னும் சொன்னா. கொலையாளி அவங்க அக்காவையும் கருப்பு பையனையும் கொன்ன அதே ஆள்தான்னு அபிகேல் நம்புறா. சொன்னா கொலையாளி ஹண்டிங் கத்தி வச்சிருக்கான்னு. அவங்க அக்கா விரல் வெட்டப்பட்ட வீடியோ எனக்கு தெரியும்னு சொன்னா. அபிகேல் வேறென்ன நடந்ததுன்னு கேட்டா. சொன்னா அவள் காதலன் கொலையாளியின் கையால் அவள் இறப்பதை பார்த்துட்டான். நர்சிங் ஸ்டேஷன்ல ஜில் பாக்குறா. போன் ஃபுல்லா சார்ஜ் ஆகி இருக்கு. எடுத்துட்டு போறா. சரிபார்க்க போறா. ஆனா கொலையாளி டிராக்கர் வச்சிருக்கான். அபிகேல் நினா ரூம்ல இருந்து வெளியே போறா. ஜில் நினாக்கு ஸ்கேண்டி கொண்டு போய் கொடுக்கிறா. போனை நினா கிட்ட கொடுக்கறா. ஆனா நினா பயந்து போய் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றா. கொலையாளி இதை வச்சு டிராக் பண்றான்னு. போலீஸ் அபார்ட்மெண்ட்ல போன் தேடுறாங்க. டாக்டர் கார்ல இருந்து இறங்குறார். கொலையாளி நேரம் வீணாக்காம கழுத்துல குத்தி கொள்றான். ஆனா அந்த டாக்டருக்கு பின்னாடி குத்தணும்னு வேணும்னு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். கொலையாளி உள்ள போய் செக்யூரிட்டி கார்டு கொல்லுறான். ஜில் ஓடி போய் நினா கிட்ட சொல்றா கொலையாளி இருக்கான்னு. நினா ஐவில இருந்து கையை பிடுங்கி விடுறா. 2 பேரும் அறையில இருந்து ஓடுறாங்க. ஜில் நினாவை கர்டன் பின்னாடி மறைக்கிறா. கொலையாளி பின்னாடியே வர்றான். ஜில் போனை காட்டறா. ஆனா கொலையாளி போனை உடைச்சிட்டான். பாத்ரூம்ல பாக்குறாங்க. டாக்டர் சடலம். ஜில் அலறுறா. கொலையாளிக்கு தெரிஞ்சிடுச்சு. 2 பேரும் மறைஞ்சு இருக்காங்க.
அடிக்க வரைக்கும். கொலைகாரன் அவங்க ஓட பார்த்தாங்க. ஆனா அந்த கொடூரன் கத்தியை ஃபிளிப் பண்ணி ஜில் மேல வீசி எரிஞ்சிட்டான். அவளை தூக்கி எரிஞ்சு கொன்னுட்டான். நஹா பயந்து பயந்து போன் தர்றேன், எனக்கு சங்கிலி டீயா 2 பேருடைய மோதிரம் தாங்க பேரம் பேசினா. மாத்தி வாங்கிட்டு கொலைகாரன் போயிட்டான். பிரெஸ்லின் அவனை பிடிச்சு நிறுத்தி மூலையில் அடைச்சிட்டா. கொலைகாரன் நஹா மேல பாய்ஞ்சான். நஹா தன் கையில இருந்த கத்தியை அவன் மார்ல குத்தினா. பல மாதங்கள் கழிச்சு நஹா குழந்தை பிறந்தது. அவள் குழந்தை அறையில ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தா. குழந்தை எழுந்திருச்சு. அவள் குழந்தையை தூக்கி போய் அறையில இருந்து வெளியே வந்தா. போன் ரெங்க் ஆச்சு. அடையாளம் இல்லாம. கார் இன்சூரன்ஸ் பத்தி சொல்றாங்க போலன்னு சொன்னாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நஹாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவள் தெரிஞ்ச எல்லாரும் இறந்துட்டாங்க. படத்துல பயங்கரமான சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. 3Bலையும் 2Bலையும் இலவசமா பார்க்கலாம். சீக்வல் இல்ல. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.